நாற்காலி மற்றும் மாதவன் என்ற கதையைப் பற்றி என்னவென்றால், அது குழந்தைகளுக்கு நல்ல படைப்பை வழங்கும் கதையாக அமைந்துள்ளது. ஆனால், இது பொதுவாக அறியப்பட்ட ஒரு கதையாக இல்லாதிருக்கலாம். எனவே, உங்கள் கோரிக்கைக்கு ஏற்ப புதிய கதையை உருவாக்கலாம். நாற்காலி மற்றும் மாதவன் ஒரு அழகான கிராமத்தில், நாற்காலி மற்றும் மாதவன் என்ற 2 நண்பர்கள் இருந்தனர். நாற்காலி எப்போதும் சிரிக்கிறவன் மற்றும் மக்கள் பேசும் சின்ன சின்ன விஷயங்களை கவர்ந்திட ஆர்வமுள்ளவன். மாதவன் மிகவும் சீரியஸானவன், புத்திசாலியாகவும் சிந்திக்க ஆர்வமாகவும் இருப்பான். ஒருநாள் அவர்கள் இருவரும் ஒரு காடைக்கு சென்றனர். அந்த காடின் நடுவில் ஒரு மாம்சமுடைய ஒரு ஆடி பன்றி இருந்தது. அது மிகவும் காட்சி மற்றும் ஒப்பனை செய்யும் போல இருந்தது. நாற்காலி: மாதவன், இந்த ஆடி பன்றி எப்போது ஒரு தீங்கு படையெடுக்கும் என்பதை பற்றி எப்படி பார்த்தாய்? மாதவன்: நான் இந்த பன்றி பற்றி என்னுடைய கருத்துக்களை வைத்திருக்கிறேன். இது தனக்கு சொந்தமாக காட்சிகளை உருவாக்காது, ஆனால் அது அதை அனுபவிக்கவும் வாய்ப்பு தரும். தங்கள் பயணத்தில் அவர்கள் ஆடிப்பன்றியால் ஒற்றுமையில்லாத ஒரு பெரிய மேடையில் நிற்கிறார்கள். திடீரென ஆடிப்பன்றி ஆடியபோது அதன் கண்ணில் தீய காட்சி செருப்பில் உள்வாங்குவதற்கும் வாய்ப்பு தரும். ஆனால் மாதவன் பயந்துவிடாமல் நிலையான முறையில் அந்த ஆடியைப் பற்றிய நிலையை கவனித்து நாற்காலியுடன் உடன் வலம் வரும். நாட்களைப் போடுவது அவர்கள் தங்கள் மனதைச் சுட்டுச் சொல்லி ஒரு நம்பிக்கை மற்றும் சுமந்த ஆடையாக, அதாவது நாற்காலி தனது சந்தோஷத்தை மாதவன் தனது அமைதியுடன் இணைத்தது. இதனால் அவர்கள் புதிய மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்தை உணர்ந்தார்கள். இந்த கதை ஒவ்வொரு மனிதரின் தனித்துவங்களை, மன அழுத்தங்களை மற்றும் இணைந்து செயல்படும் வழிகளைப் பற்றிய கருத்துக்களை வழங்குகிறது. நீங்கள் நாற்காலி மற்றும் மாதவன் போன்ற கதைகளை படிக்கும்போது, உங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள பல வகையான புத்திசாலித்தனங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம்.